ஹாய்டா மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று வீடியோ போடல, சாரிடா, கொஞ்சம் வெளியே போயிட்டேன். அந்த வீடியோ போட முடியல. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவாடா? நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணுன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன் ஷாட் தான். அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நிறைய பேர் இலகன மனசுடவர்கள் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஒன் ஷாட்டை பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ அண்ட் அவ்வளோதான். நான் அவ்வளோவா சொல்ல விரும்பலை. தமிழில் வேணால் உங்களுக்கு பார்க்க எப்படி சொல்கிறது, பெருசாக தெரியாமல் இருக்கலாம். பட் வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அண்ட் இது ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ஒன் ஷாட்டாக 2 ஷாட்டான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அப்படி பண்ண முடியல அப்படின்னா இது 2 ஷாட்டாக நான் போட்டுருவேன், ஓகேவாடா? ஸோ ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு இன்ட்ரோலாம் எதுவும் வேணாம்டா, நம்ம போக போக இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் இப்போ நீங்கள் தான் காலேஜ்குள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போய் உட்காறீங்க. ஸோ கிளாஸில் இருக்கவங்கள தான் உங்களை ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்க்குறாங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறது உங்களுக்கு பழகின மாதிரி தெரியுது. நீங்கள் அதை பெருசாலாம் கண்டுக்கல. ஸோ அப்படியே உட்காந்து உங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் உங்கள் கிளாஸ்க்கு மேம்லாம் வராங்க. ஸோ அவங்களாம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி தான் காலேஜோட ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் இயர். ஸோ எல்லோரும் உங்கள் சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ண மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மேம் உங்களை அப்படி பார்க்குறாங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் மேம், ஏ வயன் எழுந்துடுறி மேம், இன்றைக்குமா இந்த வாட்டியுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே அதை ரியாக்ட் பண்ணல. உன்னெல்லாம் எப்படி இந்த பிரின்சிபல் இந்த காலேஜில் அட்மிஷன் கொடுத்து படிக்க வைக்கிறாரு? நாங்களும் எத்தனையோ வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாச்சு, உன்னை காலேஜ் விட்டு தூக்க மாட்டேங்கிறாரு. அப்படி உனக்கு அவருக்கு என்னடி கனெக்ஷன் அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக நிற்கிறீங்க. இந்த வேலையை நீ அவர்கிட்ட பண்ணியிருப்பியோ என்னமோ அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே வரல. ஸோ நீங்கள் அப்படி உட்காந்துக்கிறீங்க. ஆஃப்டர் தட் உங்கள் மேம் அவங்க கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கிளாஸ்லாம் முடியுது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே கிடையாது. ஸோ அப்படியே நீங்கள் கேன்டீன் போய் உட்காடுறீங்க. ஸோ அங்கேயும் உங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. ஏன் எல்லோரும் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, 6 months ப்ரெக்னென்ட். ஸோ உங்கள் பம்ப் தெரியும்ல, வயிறு தெரியும்ல, ஸோ அது போல் தெரியுது. ஸோ நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் டேபிள் கிட்ட 3 பொண்ணுங்க வராங்க. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கப்போ இந்த 3 பொண்ணுங்க அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எப்படி உன்னால் மட்டும் முடியுது? சீசனுக்கு சீசன் இதே வேலையை எடுத்துகிட்ருப்பியோ அப்படி சொல்லி எல்லோரும் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அதில் ஒரு பொண்ணுக்கு நீங்கள் இப்படி நக்கலாக பண்ணுறது, நீங்கள் சைலண்ட்டாக உட்காரது அவளுக்கு பிடிக்கல. ஸோ அப்படி உங்கள் வயிற்று மேலே கை வச்சு அமுக்குறா. என்னடி, இதோட அப்பா யார்? கையெடு சொல்றி, சும்மா அப்படி நல்ல மாதிரி நடிக்கிற, சொல்லு, பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, சொல்லு, இதோட அப்பா யார் அப்படி சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. கையிலன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணோட கையை தட்டி விட்டுறீங்க. ஸோ அவங்களை பார்த்து முறைக்கிறா. ஸோ இந்த மாதிரி தொழில் பண்ணுறப்பே கூசாமல் நீ காலேஜுக்கு வரையே, எப்படி வயன், சி உன் பேரை சொல்லக்கூட வாயெல்லாம் கூசுது அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ இப்போ செட் ஆஃப் ஒரு கேங் அங்கே வருது. ஸோ பாய்ஸ் கேங் தான். எல்லோரும் என் கேண்டீனில் என்ன பண்ணுறீங்க, பொருளை வாங்கினோமா எடுத்துகிட்டு கிளாஸ் ரூம் போய் சாப்பிட்டோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அப்போ உங்ககிட்ட அந்த பேசினால அந்த பொண்ணு அந்த பர்சன்கிட்ட போயிட்டு, இந்த பாரு தயம், நம்மளாம் இங்கே வரோம், இந்த வயன் இந்த அசிங்க பிடிச்சவ அவன் வீட்டுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கானே எனக்கு தெரியல, கேட்டால் என்கிட்ட திமிரா பேசுகிறா. ஓ, திமிராலாம் பேசுகிறாள் அவ அப்படி சொல்லிட்டு தாங்க தான் அது. ஸோ அப்படி உங்ககிட்ட வராரு. ஓ வா பியூட்டி, இந்த வாட்டியம்மா, சரி இது யாராப்பா சொல்லு, யார் அப்பா அப்படி சொல்லி தான் கேட்டுகிட்டே இருக்காரு. நீங்கள் தாங்க பார்த்து மறைக்கிறீங்க. ஸோ அப்படியே தாங்க உங்ககிட்ட வந்துட்டு, அப்படி மறைக்காத, இந்த மாதிரி மறைப்பெல்லாம் நல்லவளுங்க தான் மறைக்கணும், நீ மறைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தாங்க சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த வேர்டெல்லாம் கேட்குறப்போ கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே பேசிக்கல. ஸோ அப்படியே சைலண்ட்டாக அப்படியே எழுந்துச்சு வெளியே போகிறீங்க.
ஸோ எல்லாருமே உங்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து வயன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 19 ஓகேவா? ஸோ உங்களை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பீங்க. ஒரு 15 ஏஜ் வரைக்கும் நீங்கள் ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ என்னென்னா ஆர்ஃபனேஜ்லையுமே வந்து உங்களை வந்து லைக் எப்படி சொல்கிறது, அவ்வளோவா டேக் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஏஜ் வரைக்கும் தான் ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம் அவங்க வந்து அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே எதுவுமே லைக் உங்களுக்கு எதுவுமே அமைஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இப்படி வரப்போ நீங்கள் ஒரு பாட்டியை மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டி தான் உங்களை அவங்க வீட்டில் தங்க வச்சுருப்பாங்க. அந்த பாட்டி எப்படின்னா ஷீ இஸ் லைக் அந்த மாதிரி பாட்டி, ஓகேவாடா? அந்த மாதிரி இடம் நடத்துகிற பாட்டி அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி இடம் நடத்துகிறவங்க, ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து மைனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. லைக் நீ வந்து பண்ணு, உனக்கும் நிறைய காசு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வயனும் வந்து அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்கவே மாட்டாள். ஸோ அவளுக்கு வந்து என்னென்னா நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கலனாலும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், நம்மளால் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிற கேரக்டர் தான் வயன். ஸோ அவள் அப்படி இருக்கப்போ இந்த பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்பாள். ஸோ என்ன இருக்குன்னா வந்து அவளுக்கு வந்து அது பிடிச்சிருக்காது அந்த விஷயம். ஸோ அதனால் அந்த பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி அப்போ நீ இந்த மாதிரி பண்ண வேணாம், நீ வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து சரகசினா லைக் வந்து வாடகை தாய் தெரியும்லடா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து வயனை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வயனுக்குமே வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாள். பட் வந்து ஐ மீன் வந்து மெயில் இன்டர்கோர்ஸ் பண்ணி வந்து வயன் ப்ரெக்னென்ட் ஆக மாட்டா. ஸோ அவங்களோட லிக்விடால் தான் வயன் ப்ரெக்னென்ட் ஆகும், ஓகேவாடா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வயன் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணான்னு சொன்னாலும் அது கூட பண்ணியிருக்க மாட்டா ஃபுல்லாக. ஸோ அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாள். ஸோ வயன் வந்து அந்த லிக்விட் மூலயமா தான் ப்ரெக்னென்ட் ஆகும், ஓகேவாடா? ஸோ வயனுக்கு இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பிடிக்கலனாலுமே பட் வந்து நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்னாலே வந்து வயன் வந்து இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாள். ஸோ வயன் ஸ்டார்ட் பண்ண ஏஜ் வந்து 17, பட் இப்போ வந்து வயன் 19, 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கா. இது வரைக்கும் வயன் வந்து 7 பேபிஸ் வந்து பெற்று கொடுத்துருக்கா. ஸோ ஓகேவாடா? இப்போ வந்து வயன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து சவுத் கொரியாவிலே வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருப்பாரு. அவரோட ஒய்ஃப் வந்து அந்த அபிலிட்டி இருக்காத காரணத்தினால ஸோ அவங்க வந்து வயனை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வயன் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாள். ஸோ வயன் என்ன பண்ணுவான்னா அந்த மணியெல்லாம் வாங்கி அவள் வளர்ந்து ஆஃபனில் தான் கொடுப்பாளே தவிர அவள் எதுவுமே வந்து அவளுக்குன்னு பண்ணிக்க மாட்டாள். ஸோ ஓகேடா, இந்த இன்டர்வியூ ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்டினியூ பேக் டு த ஸ்டோரி போயிடலாம். ஸோ இப்போ டைம் வயனை பார்த்து முறைச்சிட்டு இருந்தார்லே, இப்போ வயனும் போயிட்டா. ஸோ அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் அவள் இருப்பாள். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இல்லையா, அதெல்லாம் தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாள். ஸோ அப்படியே காலேஜும் முடிஞ்சிருக்கும். வயன் வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் இருப்பாள். அவள் எவ்வளோ தான் நிறைய அமௌண்ட் வாங்கினாலுமே அந்த அமௌண்ட்டில் வச்சு அவள் லக்ஸரியஸாக வாழணும்னு நினைக்க மாட்டாள். ஸோ சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்ற மைண்ட் செட் மட்டும்தான் வயனுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி வயன் வந்து இப்போ வந்து அவள் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால வந்து செக்கப் போனோம். அவள் மார்னிங் காலேஜ் போகிறதுனால ஈவினிங் தான் செக்கப் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவள் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவள் மொபைலுக்கு கால் வருது. ஸோ அந்த காலை பார்த்துட்டு அவளுக்கு வந்து வெறுப்பாக இருக்குது, எடுக்கவே தோணலை அந்த காலை பார்த்துட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணிடுறா. ஸோ நெக்ஸ்ட்டு சீன் வந்து வயன் வந்து கேப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ அகெயின் கால் வருது, இந்த வாட்டி வேறு ஒரு நம்பர். ஸோ ஆக்சுவலாக அந்த நம்பர் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் மேடம். வயன் எங்கேம்மா இருக்க? நான் வெளியே தான் மேடம் இருக்கேன், நீ கேப்லாம் புக் பண்ண வேண்டாம், நானே வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த ஜுவல்லரி ஷாப் ஓனரோட பேபி வந்து வயன் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ஒய்ஃப் தான் அது. அவங்க தான் வந்து வயனை வந்து எப்போயுமே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதே போல் அவங்க வந்து வயனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வயன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கா, அவங்களுக்கு தெரியும். வயன் சொல்லுங்கள் மேடம். நீ முதல்ல என்னை மேடம்னு கூப்பிடாத. இங்கே பாரு வயன், எனக்கு புரியுது, நிறைய பேர் உன்னை இந்த விஷயத்தை வச்சு ஹர்ட் பண்ணுவாங்கள்ல, எனக்கு பழகிருச்சு மேடம். ஆனால் இதில் எந்த தப்பும் இல்லையே, எனக்கு இல்லாத பாக்கியம் உனக்கு இருக்குது, அதை வச்சு நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, அதையே எல்லோரும் தப்பாக பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகமே அப்படி தானே மேடம் இப்போ சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கும் உங்களை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிடுறீங்க. ஸோ உங்களுக்கு அகைன் கால் வருது, நீங்கள் அட்டனே பண்ணல. ஸோ அப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள போகிறீங்க. ஸோ உங்களுக்கு செக்கப்லாம் பண்ணுறாங்க, பேபி க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டுட்டு அந்த லேடிக்கும் செம்ம ஹாப்பி.
ஸோ இப்போ செக்கப்லாம் முடிச்சுட்டு அவங்க தான் உங்களுக்கு வந்து காஸ்ட்லியான அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு வந்து நிறைய லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வீட்லேயும் வந்து உங்களை வந்து தங்க சொல்லி அப்ரோச்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணி வைக்க மாட்டீங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரீங்க. பையன், நான் எப்போவுமே கேட்குறது தான், நீ அந்த சின்ன வீட்டிலேருந்து கஷ்டப்படுற, அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கிற வரைக்குமாச்சும் நீங்கள் வீட்டில் வந்து இருக்கலாம்ல. இல்லை மேடம், நான் என் வீட்டிலே இருக்கேன், நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது, நான் உங்கள் குழந்தைய பத்திரமா தான் பார்த்துக்குவேன் சரிங்களா. இன்னொரு 4 months தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேபி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கும் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சைலண்ட்டாக அவங்களும் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போகிறவொடனே வெளியே ஒரு ஷூஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றும் பிடிக்கல, உங்களுக்கு அந்த ஷூவை பார்த்தோன்னே சுத்தமாக பிடிக்கல. ஸோ நீங்கள் அப்படியே மெதுவாக டோரை திறந்து உள்ளே போகிறீங்க. அப்போ கீழே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. உங்கள் வீட்டில் சோஃபா அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான வீடு தான். ஸோ கீழே அந்த பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த பர்சனை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ சைலண்ட்டாக அப்படியே கிச்சன் போகிறீங்க. இப்போ அந்த பர்சன் அப்படியே ஏஞ்சி உங்ககிட்ட வந்து, வயன், நீங்கள் எதுவுமே பேசலை. வயன், இந்த பார் வயன், நான் எனக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், பட் நான் அப்படி பண்ணலண்ணா, எல்லாேருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வரும். நீங்கள் எதுவுமே பேசலை. திரும்பி அப்படியே அந்த பர்சனை பார்க்குறீங்க. சந்தேகம் வந்தால் என்ன, வரலாம் என்ன தயம் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சாமா அந்த பர்சன் தயம் தான். ஸோ நீங்கள் இந்த பாரு தயம், நான் ஒன்றும் விருப்பப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணல, மற்றவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் பண்ணுறேன். ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்ததே இல்லை அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தயாவுக்கு ஒன்றுமே புரியல, அவருக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி உங்ககிட்ட வந்து உங்கள் பம்ப் மேலே கை வைக்கிறாரு. கையெடு, அது ஒன்றும் உங்கள் குழந்தை இல்லை. இந்த பார்வாயன், நான் எதையுமே வேணும்னு பண்ணல, இப்போதைக்கு என்னால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. ஸோ நீ இதெல்லாம் புரிஞ்சுக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குவேன். ஓ, அப்போ நீ என்னை காலேஜில் எல்லோரும் முடியும் அவமானப்படுத்தவில்லை தான், யாரு கூட சி நீ இப்படி சொல்லலாமா தான். ஏன்னா அப்படி சொல்லலாம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்தால் என்ன, நான் பொண்டாட்டி தானே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இந்த பாரு, ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், நீ என்னடானா நான் பெரிய பணக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் பந்தா காமிச்சிட்ருக்கேன். நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் ஆர்ஃபனேஜ்க்கு கொடுத்தாலும் அதை போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு புரியல தான். இந்த பாரு வயன், நான் பில்லினாக தான் இருந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா என்னை ஒரு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வழி தெரியல மயன், நான் என்ன பண்ண சொல்கிறேன். அம்மீஸ் வீடியோவிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க, ஏன் தயாங்க இந்த மாதிரி காட்டுறீங்க ஒன் ஷாட்லலாம் கேட்காதீங்க. இது ஒரு ஸ்டோரியாக பாருங்கடா, ஓகேவா. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்டோரியாக மட்டும் தயவு செய்து பாருங்கள், ஓகேவா. நீங்கள் வந்து வேறு எதுவுமே வந்து யோசிக்காதீங்க, தாங்க தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்கலாம் கேட்காதீங்க, ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள் போதும். ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ தேங்க் தான், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு விரட்டினார். ஸோ அதுக்கப்புறம் உனக்கே தெரியும்ல மயன், நான் எவ்வளோ லக்ஸுரியஸாக வளர்ந்துருக்கேன்னு. இதோ இந்த மாதிரி தலையில் உட்கார பழக்கம் கூட எனக்கு இல்லை, ஆனால் உனக்காக நான் பண்ணேன். ஸோ என்னால் வேலைக்கெலாம் போக முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் உன்னை இந்த வேலையை செய்ய சொன்னேன். போதும் தான், போதும். நான் உனக்காகவும் இந்த ஊருக்காகவும் தான் இந்த வேலையை செய்கிறேன். ஆனால் எல்லோரும் இப்போ வரைக்கும் நான் தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ அதை எதிர்த்து கேட்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை கூட சேர்ந்து ஹர்ட் பண்ணாத. இல்லை மயன், இதை பார்த்தேன், நான் இப்போயும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. உனக்கு போகணுன்னா நீ தாராளமாக போகலாம், ஆனால் உங்கள் அப்பா தான் உன்னை சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த பம்ப் அப்படியே டேப் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. எதுக்கு என்ன பார்க்குற, நீ எப்போ நம்ம குழந்தைய சமைப்ப. நான் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் சொல்லுவேன், நீ எப்போ ஒரு பையனா உன்னோட கடமைகளை நீ செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் இது எல்லாமே நடக்கும் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தாங்கும் அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கும் தாங்கும் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நீங்கள் ரொம்ப பார்க்க சிம்பிளாக இருப்பீங்க, பட் தாங்க அப்படி கிடையாது. அவர் ரொம்ப பார்க்கவே லக்ஸுரியஸாக வச்சுக்குவார் தானே, பாரு பப்புன்னு அந்த மாதிரிலாம் போவார். மேக்ஸிமம் நீங்கள் மணி கொடுத்தா மட்டும்தான் அவர் போவாருன்னு இல்லை, நீங்கள் எங்கேயாச்சும் மணி வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கூட அதை எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களை எல்லோரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் தாங்க பார்க்குறீங்க, அவருக்கு உங்களை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பிக்கிறாரு. அப்போ தாங்கோட ஃப்ரெண்ட் தான், டே மச்சான் இதான் பர்றா, அவள் வரா, அவளை இன்னும் இல்லைம்மா, கேட்பார் சும்மா இருக்கு, என்னடா நீ பயப்படுற,
சரி விடு நாங்கள் போகிறோம் அப்படி சொல்லிட்டு தாங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கக்கிட்ட வராங்க. அவங்க வந்துட்டு இன்றைக்கி நீ சொல்லியே ஆகணும், இந்த குழந்தைக்கு யாரப்பா சொல்றி, யார் 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 சொல்லி எல்லோரும் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணுறன்ற பேரில் எல்லோரும் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாங்க அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஐ மீன் நேற்று வந்து உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு ஆட்டிடியூடாக பேசினால அவள் பேர் வந்து நம்ம லூனான்னு வச்சுக்கலாம். ஸோ லூனாக்கு வந்து தாங்க மேலே ஒரு கண்ணு. ஸோ தாங்க உங்களுக்கு மேரேஜ் ஆனது இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ லூனா அப்படியே தாங்கிட்ட வந்துட்டு தாங்க பேபி இந்த பார்த்தியா அந்த டிஸ்கஸ்டிங் மைண்ட் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்றைக்கும் காலேஜ் வந்திருக்கா, நீ போய் அவளை ஏதாவது பண்ணுதாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. இந்த பார் லூனா சுமார். ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க, லூனா வந்து தாங்களாம் தடவிட்டே பேசுகிறா, நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அப்படியே நீங்கள் வந்து போக பார்க்குறீங்க. பட் தாங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு விடவே இல்லை. இன்றைக்கி இந்த குழந்தைக்கு நீ யாரும் அப்பா சொன்னால் தான் அவங்களை விடுவோம் அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுருக்காங்க. ஸோ தாங்க அப்படியே கிட்டே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் சொல்லுவாயன் யார் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படி சொல்லிட்டு அகெயின் உங்களுக்கு ஹர்ட் பண்ணுறாரு. நீங்கள் கண்ணு வந்து டியர்ஸாக வருது. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ அப்படியே அழுதுட்டு இங்கேருந்து ஓடிடுறீங்க. ஸோ நம்ம இப்போ நம்ம குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த பாட்டி வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு நாள் தாங்க வந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்போ தான் தாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ தாங்க வந்து ரொம்ப பெரிய பில்லியனர். தாங்க உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும். பட் என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான பொண்ணு, அதுவும் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் யாருமே உங்களை லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்க பொண்ணு நீங்கள். ஸோ நீங்கள் அங்கே இருக்கிறதுனால அந்த பாட்டியோட வீட்டில் தான் நீங்கள் தங்கியிருப்பீங்க. ஸோ தாங்க அடிக்கடி அங்கே வருவார். உங்களுக்கு என்னென்னா தாங்க வந்து எல்லாருக்கும் கூட பண்ணுவார் போல் அப்படிங்கிற மைண்ட் செட்டை தான் இருந்திருப்பீங்க. ஸோ தாங்க உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விசாரிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. லைக் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு தாங்க வந்து அவர் வீட்டில் போய் சொல்லியிருப்பார். லைக் எப்படின்னா ஸ்கூல் படிக்கிறப்பே சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பையும் தாங்க ஸ்கூல் படிக்கிறப்பையும் வந்து சொல்லியிருப்பார் நான் வயன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. பட் தாங்களோட அப்பா என்ன சொல்லியிருப்பாருனா ஸ்கூல் தானே படிக்கிறீங்க, காலேஜ் சேர்ந்தப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ காலேஜ் சேர்ந்தப்புறம் தாங்க போய் கேட்டப்பையும் முடியாது, வயன் வந்து லைக் அவள் ரொம்ப ஏழை, நம்மளோட இதுக்கெலாம் செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் தாங்க உங்கள் மேலே அப்போ செம்ம லவ். ஸோ அவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பார். பட் விட்டுட்டு வந்திருக்க மாட்டார், தாங்களோட அப்பாவே விரட்டி விட்டுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அகெயின் வந்து அந்த பாட்டு உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அப்ரோச் பண்ண சொன்னதே தான். பட் அவருக்கு வந்து என்னென்னா வந்து அவர் வந்து லக்ஸுரியஸாக வாழ்ந்த காரணத்தினால அவர் வந்து ஒர்க்குகாலிக்காக இருக்க விரும்ப மாட்டார். ஒர்க் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் அவருக்கு கிடையாது. ஸோ உங்களை வந்து எப்படியாவது வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருப்பார். பட் அவர் இப்படிலாம் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தாங்க தான் அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி உங்களை அப்ரோச் பண்ண சொல்லியிருப்பாருங்க. ஸோ அப்போலேருந்து நீங்கள் தாங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுகிறதே நிறுத்திருப்பீங்க. ஓகேடா, இது எப்போதும் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அப்படியே கிளாஸ் ரூம் உட்காந்துட்டு எதையோ பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படின்னா 3 months பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் 9th month, இப்போ இதுக்கு மேலே உங்களால் காலேஜ் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. நீங்கள் வீட்டில் தான் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பேபி பம்பை தடவிட்டே இருக்கீங்க. நீ பிறந்ததுக்கப்புறம் நிச்சயமாக என்னை அம்மான்னு கூப்பிட மாட்டேன், நீ என்னை அம்மான்னு கூப்பிடவும் கூடாது தான். பட் நீ ரொம்ப நல்ல பாப்பா அப்படி சொல்லி நீங்கள் சொன்னோன்னே அந்த பம்பில் இருக்க அந்த கொட்டி பாப்பா வந்து எட்டி வதைக்குது உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஸோ வீட்டுக்கு யாரும் வராங்க, பார்த்தா தாங்க தான் கையில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு. இதெல்லாம் சாப்பிடு, எனக்கு தேவையில்லை, இந்த பாரு வாங்கி இன்னும் 1 or 2 weeksல உனக்கு டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க, நீ சாப்பிட்ணுல்ல அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது இதெல்லாம் கேட்கவே. ஸோ அப்படியே நீங்கள் அவர் சொன்னாருன்றதுக்காக அந்த பேபிக்காகவும் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க. ஸோ கிச்சன் போய் பார்க்குறாரு. இன்றைக்கி எதுவும் சமைக்கலையா? இல்லை தான் நான் சமைக்கலை, எனக்கு ரொம்ப கால்வலி அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தயங்கும். இந்த பாருவாயன் 1 week அப்படியே தான் சொல்லிகிட்ருக்கேன். நானே ஒரு நாள் தான் வெளியே தான் சாப்பிட்றேன். ஒரு 5-star ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது முடியுதா? இல்லை, சும்மா சின்ன கடையில் உட்காந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. என் காலேஜில் இருக்க யாராச்சும் நான் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஓ, எனக்கு அப்போ கூட மற்றவங்களை பற்றி தான் யோசிக்கிறல தான், என்னை பற்றி யோசிக்க மாட்டேல அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் என்னை பற்றி நான் யோசிக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் உங்க கூட இருக்கேன். புரியுது தான், நான் ஒன்றும் என் கூட இருன்னு சொல்லலை. நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை விட்டு எப்பயோ போயிருக்கணும். ஆனால் இன்னமும் எனக்கு மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்க அந்த காதல் தான் என்னை போக விட மாட்டேங்குது அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க.
ஸோ தாங்க உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்படி 1 வீக் பாஸ் ஆகுது. ஸோ தாங்க அப்போல்லாம் இல்லை, அவர் வந்து உங்க கூடலாம் இல்லை, அவர் காலேஜ் போயிடுவார். பட் நீங்கள் வரல காலேஜுக்கு. ஸோ 1 வீக் கழிச்சு அந்த லேடி தான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேபியும் பிறந்திருக்கும். ஸோ அவங்க வந்து பேபியை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேபி பிறந்துடுச்சா? பிறந்துடுச்சு. அப்போ இந்த நகைக்கடை ஓனர் வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ்மா, பரவாயில்லங்க, பேபி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டு எல்லாமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெட் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 3 மந்த்ஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து செக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்களை பார்த்துக்கிறதுக்கு நிச்சயமாக ஒருத்தர் வேணும். ஸோ தாங்க அப்படி கிடையாது, உங்களை கண்டுக்க கூட மாட்டார் சில டைம்லலாம். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து பெட்டில் தரையில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து பெட்டில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் கீழே தானே படுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வலி தாங்காமல் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஸோ தாங்க அப்போ தான் வீட்டுக்கு வருவார். அப்போ நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வலிக்குதா? ஆமாம் வலிக்குது அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தாங்க அப்படி உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களை திருப்பி பார்க்குறாரு. உங்கள் ஸ்டிச்சஸ்லாம் இன்னும் எதுவுமே ஆறலை. பட் அங்கே ஃபேன் கூட சரியாக இல்லை. ஸோ தாங்க இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி என்ன முடிவு பண்ணுறாருனா, தாங்க ஒரு கையில் ஒரு ரிங் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ரிங்கை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு விற்றுட்டு, ஸோ அதில் ஒரு ஃபேனும் ஒரு கீழே தரையில் போட்டுற மாதிரி ஒரு பெட்டும் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது தாங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பெட்டை கொண்டு வந்து போட்டுட்டு உங்களுக்கு அந்த பெல்லிக்கு நேரம் உங்களுக்கு நேரம் ஃபேனெல்லாம் வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. தேங்க்ஸ் தான், பரவாயில்ல வேன், இதோட இந்த வேலையை நிறுத்திடுவியா என்ன அப்படி சொல்லி தேங்க் கேட்குறாரு. அவருக்கு அப்போ கூட இது நிறுத்திடுவான்னு சொல்ல தோணலை. உங்களை பார்க்குறாரு, நிறுத்திடுவியா என்ன அப்படின்ற மாதிரி. நீங்கள் அவரை பார்த்து ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. ஸோ தாங்கும் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவரும் அப்படியே இருந்துச்சு அவரோட வேலையை பக்கத்துக்கு கிளம்பிடுறாரு. ஸோ இப்படி ஒரு 2 மந்த்ஸாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருக்க மாட்டீங்க. 2 வீக்ஸ்லேயே காலேஜ் போயிருப்பீங்க. பட் எல்லோரும் உங்களை பார்த்துட்டு, ஓ குழந்தை பிறந்துருச்சா, ஸோ நெக்ஸ்ட் யாருமா அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னமும் தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே வரல அந்த மாதிரி பேபிக்காக. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு காசு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காசில் நீங்கள் ஆர்ஃபனுக்கு அனுப்பிட்டு தேங்க் கொஞ்சம் கொடுத்துருப்பீங்க. பட் உங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி வந்து லைக் எப்படின்னா தேங்க் வந்து உங்கள்கிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுலாம் வந்து பழக்கமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ உண்டு செம்மையாக மழை பெய்யுது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க் வந்துட்டு பைக் வச்சுட்டு நிற்கிறாரு. ஆக்சுவலாக அந்த பைக் கூட நீங்கள் கொடுத்த காசில் தான் வாங்கியிருப்பார். ஸோ அப்படி நீங்கள் தேங்க பார்க்குறீங்க. அப்படின்னா தேங்க் பேபி என்னை கொஞ்சம் என் வீட்டில் ட்ராப் பண்ணிடுச்சியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறா. அவருக்கு உங்களை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இப்படி மழையில் நிற்கிறது. ஸோ அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ அங்கே வந்து போயிடுறாரு. உங்களுக்கும் அது பழக்கப்பட்ட விஷயந்தான். ஸோ நீங்களும் அப்படி நினைஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு. ஸோ அப்படியே வந்து உட்காடுறீங்க. அப்போ டிவி ஆன் பண்ணி டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சில கார்ட்டூன் ஷோலாம் அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு ஈவினிங் மேலே தான் தாங்க வீட்டுக்கு வராரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அமைதியாக டிவி பார்த்துட்ருக்கீங்க. தாங்க வந்துட்டு வயன் சொல்லுத்தேன் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட் டைம் தாங்கக்கிட்ட இந்த மாதிரி கேட்குறது. நீங்கள் போகலாம் அப்படி சொல்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறதுலேயே ஓரளவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்டு ஸோ தாங்க கூட அப்படியே இந்த பைக்கில் தான் போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாங்க கூட இப்படி போகிறதுக்கு. பட் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப இடிக்குது. ஸோ தாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்களும் அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ இப்படியே தான் 2 பேரும் பீச்சுக்கு தான் போகிறீங்க. ஸோ தாங்கிட்ட இருக்க மணியை வச்சு உங்களை பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போக முடியும். ஸோ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தாங்க கை பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தாங்க தான் வயன் சொல்லிட்டேன், அவர் முடிவு எடுத்துருக்கேன் வயன் அப்படி சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் திரும்பி என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரி தாங்க பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் பக்கமாக திரும்பி, இது வரைக்கும் நீ 7 பேபிஸ் பான் கொடுத்துருப்பல்ல, ஏன் ஒன்று கூட நம்புறதில்லை அப்படி சொல்லி தாங்க கேட்குறாரு. ஏன்னா தாங்க வந்து உங்கள் கூட அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் எப்போ இருக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எப்போயாச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவரால் அதை வந்து இந்த 1 இயர்லேயே அதை
பண்ணிட்டு இருந்திருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து தாங்க உங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ வந்து தாங்க இந்த மாதிரி கேட்டோடனே, தாயம் உனக்கு பாப்பா வேணுமா என்ன? ஆமாம் வேணும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் குழந்தையெல்லாம் நம்ம நினச்சி வைக்கக்கூட முடியாது தாயம், அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தாங்களுக்கும் அது புரியுது. ஸோ இப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த தாங்களோட ஹக்கை ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ 2 பேரும் இப்படி 10 மினிட்ஸ் மேலே அப்படியே ஹக் பண்ண வாக்கில் இருக்கீங்க. ஸோ அப்புறம் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றியா? சாப்பிட்றேன் அப்போ சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ தாங்க உங்களுக்கு பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கி தருவார். தாங்களோட கேரக்டரை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் சில டைம் வந்து லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரக்கடாக ரொம்ப கோவமாக பிஹேவ் பண்ணுவார். அண்ட் இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறாரு. பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தாங்க பிடிக்கும். ஸோ பஞ்சு மிட்டாய் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இது உங்கள் வாய் ஓரத்தில் ஒட்டிக்கிச்சு. அப்படியே தாங்க அப்படியே கிட்ட வந்துட்டு அவர் லிப்ஸை உங்கள் லிப்ஸ் மேலே வச்சு அந்த இதை எடுக்கிறாரு. நீங்கள் தாங்க பார்க்குறீங்க. ஸோ தாங்க உங்களை பார்த்துட்டு அது எடுக்கிறதோட ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே அவர் உங்களை கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த கிஸ் ரொம்ப லாங்காக போகுது. ஸோ நீங்கள் இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு தாங்க பார்க்குறீங்க. தாங்க உங்களை பார்க்குறாரு. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அந்த பீச் ஃபுல்லாக அப்படியே நடந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. லவ் பண்ணப்பவே நீங்கள் வந்து அவ்வளோவாலாம் ரொம்ப ஆக்டிவாலாம் இருந்திருக்க மாட்டீங்க. இதே மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப சிடுசிடுன்னு இல்லை, லைக் ரொம்ப அமைதியாக இருந்திருப்பீங்க. நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருப்பீங்க. இன்ட்ரோவர்ட்டாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாடா தெரியலடா, எக்ஸ்ட்ரோவர்ட் தான் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ தேங்க் வந்து உங்களை அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவர் அப்படி உங்களை வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்குவார். ஸோ இப்போ 2 பேரும் பீச்செலாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு வந்தப்போ மயன் நான் உனக்கு குக் பண்ணவா? இல்லை தான் நானே பண்ணுறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிட்டு கிச்சனில் அவருக்கு தெரிஞ்ச சில டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்காக குக் பண்ணுறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி தாங்க பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ தாங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. பரவாயில்லையே, உனக்கு இவ்வளோ சமைக்க தெரியுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறாரு. ஸோ இப்போ 2 பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தாங்க தான் அக்காட்டு சூடாக இருக்குடி பார்த்துடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்றாரு. ஸோ நீங்களும் அதெல்லாம் சாப்பிட்றீங்க. ஸோ 2 பேரும் மாற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா படுத்துட்ருக்கீங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் இப்படி படுக்கிறீங்க. அயன் சொல்லு தரோம், நான் உன்னை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல? ஆமாம். முன்னாடி பொசுக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டேன். பின்ன எல்லாரும் முன்னாடியும் நீயும் என்னை கஷ்டப்படுத்தியிருக்கல்ல. இப்போ தான் இதை கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி, இனிமேல் வந்து யாரும் அப்படி பண்ணாமல் நான் பார்த்துக்குறேன். இதே தான் நீ நிறையா வாட்டி சொல்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் உன்னாலேயே அதை தடுக்க முடியாமல் போகுது. நீயும் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தானே தள்ளப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தான் உங்களை பார்த்துட்டு நீ ரொம்ப வித்தியாசமான பண்ணுவேன். ஆனால் ஏன் என் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னு தெரியல. ஒரு வேளை நான் சரவகட் பண்ணுறதுனால கூட பிடிக்காமல் இருக்கலாம்ல. அது ஒன்றும் தப்பான தொழில் இல்லை பையன். ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர அதில் எந்த தப்பும் இல்லை அப்படி சொல்லி தாங்க சொல்கிறாரு. அப்போ நான் இதை பண்ணணும்னு நீ நினைக்கிறியா தான்? தாங்க எதுவுமே பேசலை. ஸோ அப்படி திரும்பி படுத்துக்கிறாரு. உங்களுக்கு தாயங்கோட மௌனமே ஒரு மாதிரி வலிக்குது மனசெல்லாம். அவர் பண்ணாதான்னு சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு ஏங்குது. ஸோ அப்படின்னா 2 டேஸ் போயிருக்கோம். 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு கால் வரும். அந்த பாட்டி தான், வயன் எங்கம்மா இருக்க? வீட்டில் தான். இல்லை உனக்கு அகெயின் ஒரு இது வந்திருக்கு. என்னது? அதாம்மா, உங்கள் வீட்டுக்கு ஒரு 2-3 தெரு தள்ளி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல? ஆமாம், அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரோட ஒய்ஃப்க்கு 10 இயர்ஸாக குழந்தை இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீ சரவகட் பண்ணுறியா? பாட்டி, நான் இப்போ தான் டெலிவரி பண்ணேன், எனக்கு 4 months தான் ஆகுது, திருப்பியெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன் வயன் அப்படிலாம் சொல்லாதடி, நல்ல ஆஃபர், நல்லா பணம் தருவாங்க அப்படி சொல்லி இந்த பாட்டி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன உதவி சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டே இருக்கீங்க. இப்போ அந்த பாட்டி தான், என்ன சொல்கிற, நான் ஓகேன்னு சொல்லிடுவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ தாங்க வீட்டில் இருந்திருப்பார். தாங்க அப்படியே ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ யாருப்பா? தாங்க. ஆமாம். இல்லை பையனுக்கு திருப்பி யார் இது? தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஓ வந்தாளா? என்னவா? இல்லை அவங்களுக்கு குழந்த. ஏன் பாட்டி உங்கள் ஊரில் வேறு பொண்ணு இல்லையா? சும்மா இதுக்கு ஏன் பொண்ணுகிட்டே தொல்லை பண்ணுறேன் அப்படி சொல்லி தான் கேட்குறாரு. என்னடா கோவலாம் படுறீங்க, உங்கள் குழப்பையே தானே அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லுது. ஏதோ ஒரு வாட்டி போனால் போதுன்னு பண்ணோம்,
திரும்ப திரும்ப நீ அதையே பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இதோ 7 வாட்டி பண்ணியாச்சு, அதுவும் அவளுக்கு இப்போ தான் முடிஞ்சிருக்கு, திருப்பியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீ ஆடா பேசுகிற, ரொம்ப நல்ல மாதிரி பேசுகிறிய தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படிங்க தான் ஃபோனை கொடு, சுமார் வயன் தான், நீ ஏன் இப்படி இருக்க, ப்ளீஸ் ஒரே மைண்டாரு, மாற்றி மாற்றி இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் எங்கடி மாற்றி மாற்றிருக்கேன், எனக்கு தெரியும் தயாங், நீ தான் சொல்கிற, வேலையை விட்டுருவியான்னு கேட்குறேன், விட்டுருன்ற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு ஒன்றுமே புரிய வேணாம் வயன், உனக்கு ஒன்றுமே புரிய வேணாம் அப்படி சொல்லி தாங்க சொல்கிறாரு. இப்போ அந்த பாட்டி, உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல எனக்கு பற்றி சொல்லுங்கள். இல்லை பாட்டி வயன் வராது அப்படி சொல்லிட்டு ஃபோனை தாங்க கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு அவர் இப்படி பண்ணது ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த வேலை பண்ணலன்னா நீங்கள் திருப்பி டவுன் ஆகிடுவீங்கன்னு உங்களுக்கு தோணுது. ஸோ அப்போ தாங்க தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்போ சொல்லிட்டு தாங்க அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு இந்த தரங்கோட இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, பட் இது எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ ஓகேடா, இது நான் வந்து 2 ஷார்ட்டாக போடுறேன். ஸோ இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் நான் யாரையும் காப்பி அடிக்கலை, ஓகேவா? நீங்கள் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, நான் அந்த மாதிரி காப்பி அடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேடா, நாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இது 3 பண்ணிங்கன்னா தான் நானும் உங்களுக்காக வீடியோ போட முடியும். ஸோ இது எப்படி இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் சொல்லணும், ஓகேவாடா? ஓகே, லவ் யூ ஆல், பாய்.